ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிருந்தா வெப் சீரிஸோட 6th எபிசோட். ஸோ லாஸ்ட் எபிசோட முடிவுல பாத்தீங்கன்னா தாக்கூர் கொலை செய்யறதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சத்யான்ற ஒரு ஆள் இருக்கிறதா ரிவீல் பண்ணிருப்பாங்க. So, அதோட கண்டினியூஷன் தான் இந்த எபிசோட். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியை காட்டுறாங்க. அதுல சத்யா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பரை படிச்சிட்டு இருக்காரு. எந்த நியூஸ் எடுத்தாலும் மூட நம்பிக்கையால மனிதர்களை கொல்றது நடந்துட்டு தான் இருக்குன்றதுனால அவர் ரொம்பவே வெக்ஸ் ஆகுறாரு. அதே நேரத்தில் தன்னோட பாட்டியை கொலை செஞ்சதுக்காக உள்ள வந்திருக்க தாக்கூர் மத்த பசங்களை பார்த்து ரொம்பவே பயந்துட்டு டாய்லெட் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அண்ட் சத்யா தான் போயிட்டு இந்த மாதிரி உன்னை யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க, நீ வெளியில வா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாரு. பட் அவன் பாத்தீங்கன்னா இல்ல, வெளியில வந்தா நீ கூட என்ன ஏதாச்சும் பண்ணிடுவேன், நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீ கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கேட்பாரு. அதுக்கு தாக்கூர் இல்ல, நான் மனுஷன் தான், நீ கடவுளா தான் உனக்கு கொண்டிருப்பேன், பட் நீ மனுஷன் தானே, உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், வெளியில வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இந்த இடத்துல இருந்து தாக்கூருக்கும் சத்யாக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகும். ரெண்டு பேருமே சம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப கரண்ட்ல நடக்கிற சிச்சுவேஷன் தான் காட்டுவாங்க. தாக்கூர் பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ஸே எடுத்துட்டு போய் அந்த ஆறுல மூழ்கடிச்சிருப்பான். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல இறந்திருப்பாங்க. இந்த விஷயத்த ஸ்பாட்ல வந்து பாக்குற பிருந்தா அண்ட் டிஏஜி எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஷாக்கிங்கா இருக்கும். ரொம்பவே மனசு கஷ்டப்படுவாங்க. முன்னாடியே கொஞ்சம் சுதாச்சிருந்தா எப்படியாச்சும் இந்த மாஸ் மர்டரை தடுத்து இருந்திருக்கலாம். இப்ப பாருங்க, சின்ன குழந்தைங்க பொண்ணுங்க சொல்லிட்டு எவ்வளவு பேர் இறந்து கிடக்குறாங்க, இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அண்ட் இந்த இடத்துல பிருந்தா ஒரு ஐடியா கொடுப்பாங்க. இப்ப நம்ம கிட்ட தாக்கூர் யாருன்னு தெரியும் அண்ட் அதை பார்த்த ஒரு சாட்சியும் இருக்கு. சோ அதை வச்சு எப்படியாச்சும் ஸ்கெச் பண்ணிட்டு அவனை ஊர் ஃபுல்லா தேடலாம், மேபி அவன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த போலீஸ்காரர் அடையாளம் சொல்ல தாக்கூரோட ஃபேஸ வரைய ஆரம்பிப்பாங்க. அண்ட் அக்யூரேட்டா ஃபைனல் ரிசல்ட்டா தாக்கூரோட ஃபேஸ் அப்படியே வந்திருக்கும். இது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. போலீஸ்காரங்களும் அந்த போட்டோ வச்சு நாலா பக்கமும் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் வேற ஏதாச்சும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஏதாச்சும் ஹிண்ட் கண்டுபிடிக்குமா சொல்லிட்டு அந்த தாக்கூர் ஆள் மாறாட்ட பண்ணி போன எல்லா கம்பெனில போயிட்டு விசாரிப்பாங்க. பட் அங்க யாருமே ஒழுங்காவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கான பதிலே கிடைக்காது. அடுத்த சீன்ல சத்யாவை தான் கட்டுவாங்க. சத்யா வேற யாரும் இல்ல, பிருந்தாவோட சொந்த அண்ணன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனா அவங்க ரெண்டு பேருக்குமே இன்னும் தெரியாது. சத்யாவோட கொள்கை என்னன்னா, இந்த மாதிரி கடவுளை நம்பி மூட நம்பிக்கையால மத்த மனிதர்களை துன்புறுத்த எல்லாருமே கொல்லணும்ன்றது தான் அவரோட குறிக்கோளே. சோ அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தி வச்சு இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல கடவுளாலையும் மூட நம்பிக்கையாலையும் தங்களோட சொந்தங்களை இழந்தவங்க தான். அவங்க தான் பாத்தீங்கன்னா இப்ப சத்யா கூட இருக்காங்க. அடுத்த சீன்ல சாரதி தாக்கூர் பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாரு. தாக்கூர் சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கான். சோ அதோட வெளிப்பாடா தான் பாத்தீங்கன்னா இப்ப அவன் தப்பு பண்ணிட்டு இருக்கான். ஒரு வகையில அதுக்கு இந்த சொசைட்டியும் காரணம்ன்ற மாதிரி சொல்லுவாரு. பிருந்தா அப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கிற தாக்கூர் எப்படி பர்ஃபெக்ட்டா ஒரு மர்டர் பண்றான், எனக்கு ஏதோ அவனுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்களோ சொல்லிட்டு தோணுதுன்ற மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. சொன்ன வேலையை வெற்றிகரமா முடிச்சு வீட்டுக்கு வந்து தாக்கூருக்கு பாத்தீங்கன்னா சத்யா ரொம்பவே கவனிப்பாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தாக்கூர் செம்மையா அழுவ ஆரம்பிச்சிருவான். ஏன்னு கேட்டா, அன்னைக்கு மட்டும் அந்த ஸ்லிப்பை நான் விடலன்னா போலீஸ் உன்னை இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சத்யாவும் நடந்துச்சு. இனிமேல் யார் கண்ணிலையும் படாம பாத்துக்கோ, நம்மள யாரும் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. லெக்சரர் ஆனந்த மீட் பண்ணா ஏதாச்சும் ஒரு லீடு கிடைக்குமா சொல்லிட்டு சாரதியும் பிருந்தாவும் இவரை மீட் பண்ண வந்திருப்பாங்க. இந்த மாதிரி உங்க அப்பாக்கு ஏதாச்சும் டிவோஷனலா ஏதாச்சும் வேலை இருக்கா, அவர் ஏதாச்சும் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரா, ஏதாச்சும் இருந்தா யோசிச்சு சொல்லுங்க, நீங்க சொல்ற இதுலதான் எங்களுக்கு லீடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாரையும் திசை திருப்பணுன்றதுக்காகவே ஆமா எங்க அப்பா ஜெகநாத் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு, இந்த 1 வீக் கழிச்சா நான் கிளம்புற மாதிரி இருந்தோன்ற மாதிரி ஒரு போய் சொல்லிடுவாரு. அடுத்தது பப்ல பாத்தீங்கன்னா பிருந்தாவோட தங்கச்சியை காட்டுவாங்க. தங்கச்சி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஒருத்தன் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நீங்க போலீஸ் கிட்ட மாட்டிட்டீங்க, அன்னைக்கு மட்டும் ஆளோட அக்கா வரலன்னா உன்னை ஜட்டியோட அங்கேயே உட்கார வச்சிருப்பாங்க, உங்க கெத்தெல்லாம் எங்க முன்னாடிதான்ற மாதிரி வெறியேத்தி விட்டு போயிடுவான். இதனால பாத்தீங்கன்னா இவனுக்கு அந்த பொண்ணு மேல கோவம் வந்து இதனாலேயே அவளை காருக்குள்ளேயே வச்சு அரெஸ்ட் பண்ண பாப்பான். பட் அவ ஒத்துக்க மாட்டா. இதனால கோவம் அடைஞ்சாம செம்மடி அடிச்சிருவான். அந்த பொண்ணு அசிங்க தாங்க முடியாம அவ உட்காந்து அழுதுட்டே இருப்பா. அவ கூட வந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது கால் பண்ணிட்டு நேரா பிருந்தா கிட்ட சொல்லிடுவாங்க. அங்க வர பிருந்தா அந்த பையனை போட்டு பொலன்னு உன்னை நம்பி அவ உன் கூட வரானா, உன்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், உன்னை லவ் பண்றன்னு அர்த்தம். பட் நீ அதை வேல்யூ பண்ணாம அவளே அடிக்கிறியா, இனிமேல் அவ பின்னாடி சுத்துறத பார்த்தனா உனக்கு அவ்வளவுதான்ற மாதிரி மிரட்டிட்டு போயிடுவாங்க. இது எல்லாத்தையும் பாக்குற தங்கச்சிக்கு திடீர்னு அக்கா மேல ரொம்பவே பாசம் வந்துரும். போயிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா சொல்லிட்டு தங்கச்சி கேப்பா. அதுக்கு அக்காவும் ஓகே சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதே நேரத்துல வீட்டுக்கு வர சாரதி டிராயர்ல பிரெக்னன்சி கிட் இருக்கிறத பார்த்து கொஞ்சம் லைட்டா எமோஷன் ஆவான். ஸ்ட்ரைட்டா போயிட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட கேட்பான், இது எப்ப நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நம்ம சண்டை போட்டோம்ல, அன்னைக்கு தான் நடந்தது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லுவான். இது கேட்ட உடனே அவனுக்கே மனசு நொந்து போயிடும், கண் கலங்க ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு மீட்டிங் தான் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஜெகநாத் கோயில் போயிட்டு நம்மளுக்கு எதுவுமே லீடு கிடைக்கலன்னா இந்த கேஸை நான் குட் பண்ணலாம் இருக்குன்ற மாதிரி டிஜி சொல்லுவாரு. பட் பிருந்தா ஒரு ஐடியாவை சொல்லுவாங்க. அந்த ஐடியாவை நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ தருவாங்க. அதுலதான் அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதன்படி பத்திரிகையாளரோட சந்திப்புல பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க எல்லாருமே தாக்கூர் ரொம்பவே கொடூரமானவன், கிட்டத்தட்ட 12 பேர் கொலை பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் குடும்பத்தை சேர்ந்த தாத்தா பாட்டியும் கொண்டு இருக்கான், அதனாலதான் அவன் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல அவன் ஜுனையிலே இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சில பொய்யான தகவல்களை பரப்புவாங்க. அதுக்கும் மேல பிருந்தா ஒருபடி மேல போயிட்டு அவனை கொல்றதுக்காக தான் நான் இந்த கர்ம பிறவியை எடுத்திருக்கேன், எப்பவுமே உன் சாவு என் கையில தான் அப்படின்ற மாதிரி மிரட்டுவாங்க. இதுனா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால செம வைரல் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு போலீஸ்காரங்களே இப்படி பேசுறாங்களே கர்மா கிர்மான்னு சொல்லிட்டு இவங்க எதையும் மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. தாக்கூர் ஜாலியா என்ஜிஓல விளையாண்டு இருப்பாரு. அங்க வர சத்யாவோட ஆளு இந்த மாதிரி நீ வெளியிலே சுத்திட்டு இருந்தா சத்யா சீக்கிரமா மாட்டிப்பாரு அப்படின்ற மாதிரி ரூமுக்கு கூட்டு போயிடுவாரு. ரூமுக்கு கூட்டு போயிட்டு அங்க டிவியை போட்டு இவர் கிளம்பிடுவாரு. டிவில வர பிருந்தாவோட இன்டர்வியூ பார்த்துட்டு தாக்கூருக்கு செம கோவம் வந்துடும். ரொம்பவே ஆக்ரோஷமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. டிவியை உடைச்சிட்டு அவர் நிறைய பேர் தடுக்கிறதுக்கு வருவாங்க. பட் ஆனா ரொம்பவே ஆக்ரோஷமா தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் எப்படியும் சாந்தமாக்கிட்டு உட்கார வச்சிருப்பாங்க. அப்ப அங்க வர சத்யா கிட்ட இந்த மாதிரி சொல்லுவாரு, அந்த போலீஸ் என்ன கொலை பண்ண போறதா சொல்றா, எனக்கு பயமா இருக்கு, அதுக்கு
சாகிறதுக்கு முன்னாடி நான் அவளை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சத்யா கிட்ட சொல்லுவாரு. சத்யாவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உன்னை யாருமே கொலை பண்ண மாட்டாங்க, நான் இருக்கேன், நீ பயப்படாத, நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு தாக்கூர் மேபி பிருந்தாவை கொலை பண்ண வரலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே அலர்ட்டா இருப்பாங்க. பிருந்தா அவங்க அம்மா தங்கச்சி எல்லாருமே ஊருக்கு அனுப்பிட்டு இவங்க வீட்டுல தனியா தான் இருப்பாங்க. அண்ட் அவங்க ஏரியா சுத்தி பாத்தீங்கன்னா போலீஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்கும். தாக்கூர் வந்தானா அவனை பிடிக்கிறதுக்காக. சேம் டைம் சத்யா இதுக்கப்புறம் தாக்கூர் இங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அவனை இடம் மாத்தணும்ன்றதுக்காக அவர் கூட போக சொல்லுவாங்க. சத்யாவோட ஆளும் பாத்தீங்கன்னா அவர் கூட்டிட்டு போவாரு. போற இடத்துல சாப்பிடுறதுக்காக ஒரு தாபால நிப்பாட்டிட்டு 4 சப்பாத்தி கேட்டு வாங்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல தாக்கூருக்கு சின்ன வயசுல அவங்க பாட்டி சொன்னது இப்ப பிருந்தா கொடுத்த இன்டர்வியூ எல்லாமே மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அவனுக்கு இப்ப இருக்கிற ஒரே குறிக்கோள் பிருந்தாவை கொல்லணும்ன்றதுதான். அந்த வண்டி எடுத்துட்டு சீட்டா பிருந்தாவை தேடி அவங்க வீட்டுக்கு விஷயத்த சத்யாவோட ஆளு சத்யா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. இதுக்காக பயந்துட்டு சத்யா உடனே கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாரு. பிருந்தாவோட ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கிற போலீஸ்ல சாலமன் இருப்பாரு. அவனுக்கு பாத்தீங்கன்னா எஸ்ஐ இவளுக்கு போய் நான் ஏன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வெளியில கிளம்பலாம் சொல்லிட்டு கார் டோர் திறக்கிறப்ப வாக்கி டாக்கி கீழே விழுந்துரும். அதே நேரத்துல தாக்கூரும் பாத்தீங்கன்னா வண்டியை நேரா எடுத்துட்டு வந்து அந்த ஸ்ட்ரீட்ல விட்டுருவான். என்னடா புதுசா வண்டி வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அலர்ட்டா இருப்பாங்க. அப்புறம் தான் எல்லாருமே ரியலைஸ் பண்ணுவாங்க வரது தாக்கூர் தான் சொல்லிட்டு. பிருந்தா அந்த ஜன்னல் வழியா பாத்துட்டு தான் இருப்பாங்க. தாக்கூர் பெரிய கத்தி வச்சுட்டு உள்ள போலான்னு சொல்லிட்டு என்டர் ஆகிறப்ப அந்த வாக்கி டாக்கில ஏதோ சிக்னல் வந்துரும், யாரோ பேசுற மாதிரி. இதை பார்த்துட்டு தாக்கூர் சுதாச்சிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். தாக்கூர் ஓட ஆரம்பிச்சோடனே அவனை உயிரோட பிடிக்கணுன்றதுக்காக போலீஸ்காரங்க எல்லாருமே வரிஞ்சு கட்டிட்டு ஓட ஆரம்பிப்பாங்க. பட் ஆனா அவன் செம ஸ்பீடா ஓடிட்டே இருப்பான். எடுத்துட்டு வந்த பேக்ல சத்யா கொடுத்த அந்த பொம்மை இருக்கும், அது வேற யாரும் இல்ல பிருந்தாவோட பொம்மை தான். அதை பார்த்துன்னு அவன் கண்டுக்காம தாக்கூரை பிடிக்கிறதுக்காக ஓடிடுவான். இந்த இடத்துல தாக்கூரை பிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சேசிங் நடக்கும். அதே நேரத்துல சத்யாவும் தாக்கூரை தேடி அந்த ஏரியாக்கு தான் வந்துட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல பிருந்தா கிட்ட தாக்கூர் மாட்டிப்பான். அவங்க 2 பேருக்குமே சம சண்டை நடக்கும். தாக்கூர் பெரிய ராட் எடுத்து பிருந்தாவோட மண்டையில அடிச்சுட்டு அவங்களை மயக்கம் போட வச்சிருவான். அவங்களை கொல்லலாம்னு சொல்லிட்டு கிட்ட வரப்ப சாரதி துப்பாக்கியால தாக்கூரை ஷூட் பண்ணிடுவாரு. அதனால சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கிறான் தாக்கூர். அண்ட் பிருந்தாவும் அவனை பார்த்தபடியே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுவுறாங்க. நடந்த எல்லாத்தையும் தூரத்துல பாத்துட்டு இருக்கிற சத்யா கிட்ட வந்துட்டு அந்த தாக்கூரோட பேக்ல இருந்து அந்த சின்னியோட பொம்மையை மட்டும் எடுத்துட்டு போவாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. தாக்கூர் இறந்துட்டான், பிருந்தாவை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. பட் தாக்கூர் இறந்ததுக்காக சத்யா அடுத்து என்ன பண்ண போறான்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்டே டியூன்.